உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. 50 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு புகாரை கூறியுள்ளார். தாவேக்கா ஆட்சியில் அனைத்து இடங்களிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றச்சாட்டு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 50 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். தாவேக்கா ஆட்சியில் அனைத்து இடங்களிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றச்சாட்டு விடுத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குதிரை பேர பல கோடிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு கவர்னர் சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட சொல்லியிருக்கு சட்டம் இன்னும் அந்த கடமையை செய்யும். பல கோடிகள் இப்ப வெளியில வர்றது 30 கோடி 100 கோடி 50 கோடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுனாலதான் இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மரகத சந்திரசேகர், இன்னொரு அம்மா யாரோ தாராபுரத்தோட எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் இவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்து சீட்டு வாங்கிடுவாங்க. என்னங்கடா ஊரா நாடா என்ன ஒண்ணுமே புரியாம போயிட்டு தோப்பாங்களா இவர் சொன்ன உடனே ஓட்டு போடுவாங்களா மறுபடியும் இவங்கெல்லாம் மந்திரி ஆகுதுன்னா அப்பதான் புரட்சி எழுவோம். நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் குதிரை பேர பல கோடிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு கவர்னர் சொல்லியிருக்கோம். அவர்கிட்ட சொல்லியிருக்கு சட்டம் இன்னும் அந்த கடமையை செய்யும். பல கோடிகள் இப்ப வெளியில வர்றது 30 கோடி 100 கோடி 50 கோடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுனாலதான் இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிருக்காங்க. மரகத சந்திரசேகர், இன்னொரு அம்மா யாரோ தாராபுரத்தோட எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் இவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்து சீட்டு வாங்கிடுவாங்க. என்னங்கடா ஊரா நாடா என்ன ஒண்ணுமே புரியாம போயிட்டு தோப்பாங்களா இவர் சொன்ன உடனே ஓட்டு போடுவாங்களா மறுபடியும் இவங்கெல்லாம் மந்திரி ஆகுதுன்னா அப்பதான் புரட்சி எழுவோம். நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.